इति तन्मयतया सर्वोऽभिनेतुं तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। पराकृतमद्बन्धं परं मम निराकृति सौन्दर्यसारसर्वस्वं वन्दे नन्दात्मजं महा। आत्मारामाश्च मुनयः निर्ग्रन्था अपि उरुक्रमे कुर्वन्ति अहेतुकीं भक्तिम् इत्सम्भूतगुणो हरे। हरेः गुणाक्षिप्तमधिः भगवान् बादरायणः अध्यगात् महदाख्यानं नित्यं विष्णुजनप्रियः। युन्तः प्रविश्य मोहादिमां प्रदुप्तां सञ्जीवयति अक्षयशक्तिधरः स्वधाम्ना। अन्यांश्च हस्तचरणश्रवणत्वकादीन् प्रागान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। अपेक्षणार्थं कलयन्ते त्वाम् अप्लावयन्तं विशदैर्मयोक्षैः वाचां प्रवाहैः अनिवार्यैस्ते मन्दाकिनीं मन्दयितुं क्षमन्ते। अद्वैतर्णवपूर्णचन्द्रम् अभितापद्माटवी भास्करं मिल्लत्कोटिसमर्चिताङ्घ्रिगुणं भजेटिकक्षारं हृद्याभिद्य समस्तभित्तमठन प्रोद्यद्विवेकालयं स्विद्यद्वागमर्दं परात्परगुरुं श्रीशङ्करं तं भजे। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वम् अरोगता अजाड्यम् आकुटत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। गोविन्दनामसङ्कीर्तनं ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்யதரித்திரமான ஸ்ரீமத் பாகவதரை பூர்வகச பரீட்சித்து சர்வசங்க பரித்தியாகத்தோட காத்திர மந்திரம் மோட்ச சாதனம் என்னன்னு பிரச்சனை பண்ணுறபொழுது ஒவ்வொருவர் அவரவர் கொள்கையை சொல்கிறபொழுது துவாரகாநாதனுடைய கிருபை நாடி இருக்கும்பொழுது துவாரகாநாதன் கிருபையினாலே மகாத்மா சுகாச்சாரியார் எழுந்தருளியும் மகான சுகரை நமஸ்கரித்து கேட்டதும் சுகாச்சாரியார் உபதேசம் ஆரம்பித்ததும் சுகாச்சாரியார் மகாத்மா பரீட்சத்துக்கு 7 நாள்னு நிச்சயம் இருக்கேன். ஏன்னா மற்ற மனுஷங்கள்லாம் அடுத்த நிமிஷம் உயிருக்குமான்னு சந்தேகம். இந்த பிரம்மகுமார சபத்தினால 7 நாள் உனக்கு நிச்சயம் ஆயுசு இருக்குமே. ஒரு முகூர்த்தம் மோட்சம் அழைத்து போகிறோம், 7 நாள் உனக்கு அதிகம் என்று சொல்லி மகான் சுகாச்சாரியார் மகான்கிட்ட போனால் மனதிற்கு குறைய போக்குவார். கங்கை பாபத்தை போக்கும், சந்தன் தாபத்தை போக்கும். மகான்கள் பாபத்தையும் போக்குவார், அதோட தாபத்தையும் போக்குவார். மனத்தில் இருக்கக்கூடிய தாபத்தை உடனே அவள் கங்கா பாபம் சிஷி தாபம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த கங்கையை ஒன்றுதான் போக முடியும், பாவத்தை போக்க முடியும், தாபத்தை போக்க முடியும், மனதில் இருக்கக்கூடிய குறைகள் இருக்க முடியும். தீனியம் மனசில் இப்படி நமக்கு 7 நாள் தான் இருக்குது, 7 நாள் இருக்குது என்று நினச்சின்னு இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை மனசை விட்டு போக்குவார். அதனால் மகானான சுகாச்சாரியார் பரீட்சன் மகாராஜனுக்கு மனசை சமாதானப்படுத்துகிறார். சமாதானம் மனசுக்கு வரலன்னா இப்போ எல்லா ஜனங்களும் ஒரேமா பேசுகிறாங்க. எல்லா வசதியெல்லாம் இருக்குது, எனக்கு சமாதானம் மனசுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறான். இந்த குறை எல்லாருக்கும் இருக்குது. அந்த குறை எங்கே போகும்? மகான்கிட்ட கிட்ட வந்தால் போடும். சொல்லணும்னு பேசணும்னு இல்லை, பார்த்தாலே போடும். அதனால் சுகாச்சாரியால் பரீட்சன் மகாராஜனுடைய தாபத்தை மனசந்தனுக்கு குறைய நீக்கி பிரவச்சனம் பண்ண ஆரம்பித்தவங்க பூர்வ கட்சி. அதற்கு மேலே கடைசி காலம் வந்தால்
அழறதோ வருத்தப்படுறதோ எதுவும் இல்லாமல் வீட்டு கிளம்பி ஆசிரமத்தை அமைத்து கொண்டு 3 காலம் ஸ்நானம் பண்ணிண்டு ஜட்ட மறுபடி தரித்து கொண்டு பகவான் தியானம். பகவான் தியானம் பண்ணுறது எப்படி? உத்தமமான பிரணவ மந்திரத்தை அபிஷேகம் பண்ணும். இந்த பிரணவமந்திரத்தை அட்டாங்க யோகத்தினால மனசை அடக்கி தியானம் பண்ணும். அட்டாங்க யோகத்தினால் மனசை அடக்க முடியாமல் கஷ்டப்படுறவா சில பேர். அதற்காக சொன்னார் சுகாச்சாரியான், இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் பகவானிடத்தில் வச்சு தியானம் பண்ணினா அது சூழதாரணைன்னு பேர். அது மூலமாக மனசு சமாதானம். அந்த மனசை சூக்ஷ்ம தாரணையில், அதாவது பகவானுடைய மங்கள விக்கிரகத்தை மனதில் நிறுத்திக்கொள்ள அது சௌகரியம். அதனால் அந்த சூழ்தாரணைன்னு மனசில் சுகாச்ச மகாத்மாவான சூரியனை பார்க்கும்போது பகவான் நேத்திரமும் தியானம், சந்திரனை பார்க்கும்போது மனசும் தியானம், உலகத்தில் உள்ள மலைகளை பார்க்கும்போது பகவானுடைய அச்சுகளாக தியானம், நதிகளை பார்க்கும்போது நாடுகளாக தியானம். இப்படி எதை பார்த்தாலும் பகவானிடத்தில் வச்சு பகவானுடைய அவயவமாக தியானம் பண்ணுறது அது சூழதாரணையானது. மனசு கட்டப்பட்டு நல்லா ஆழ்ந்தார். அந்த சமயத்தில் ஹிருதயத்தில் நாம் மறந்துக்குமே பகவான் சுலபத்தை தியானம். அதற்கு சுக்ரதாரணை கேச்சித்து சுதேகாந்தர்யாவகாசே பிராதேசமாத்திரம் புருஷம் வசந்தம் சதுர்புஜம் கஞ்சர சங்கசங்க கதாதரம் தாரணையாஸ்மரந்தி பிரசன்னபக்திரம் நயனாயுதேக்ஷணம் கதங்கபிஷங்கபாசுதம் ரசன் மகாரத்ன ஹன்மயாங்கதம் பரம் மகாரத்ன கிரீடகுண்டலம் உன்னித்திர சிற்பங்கத கதைகாலயே யோகேஸ்வராத்சாவித பாதபல்லவம் ஸ்ரீலக்ஷ்மணம் கௌஸ்துபரத்னகந்தரம் அம்லானோக்ஷ்யா மரமாயாச்சிதம் விபூஷிதம் மேखलया அங்குளீயகைः மகாதனைः நூபரகங்கணாதிभिः சித்தாமலாகுஞ்சித நீலகுந்தலைः விரோச்சமானான்ன ஆசவேஷரம் அதீன நீலாஹதி தக்ஷணகதத் பூபங்க சம்சோதித பூரியனுகிரகம். பகவானுடைய சிரஸில் ரத்னகிரீட்டம் பிரகாசிக்கிறது. ரத்னகிரீட்டத்தின் பிரகாசத்தினால குற்றங்குந்தரங்கள் பலபலம் என்றது. அதற்கு மேலே திருசுபியமான நெற்றி, வளைந்த புருவம், தாமச நேத்திரம், கருணாகர பேகடாட்சம், காதுகளில் குண்டலம், பருத்த கண்ணங்கள், உன்னத நாசிகை, திவ்யாதர்மம், சுந்தரவந்த ஹாசம், சங்கமண்ட கண்டம், கௌஸ்துபம், திருமார்பலை, அகன்ற திருமார்பலை, வையந்தி வனமாலை, ஸ்ரீவத்சம், மகாலட்சுமி சாநித்தியம், 4 திறக்கங்கள், தோல்வளைகள், ரத்னகங்கள், விதமான முதலங்கள், திவ்யாயுதங்கள்லாம் 4 கைகளில் சங்கம், சக்கரம், கதை, பத்மம் பிரகாசிக்க, இடுப்பில் பீதாம்பரம், சொர்ண காஞ்சி, பாதங்கள் ரத்னோபரம் பிரகாசிக்க, சியாமசுந்தரான பகவானை கண்ணூர் தியானம் பண்ணணும். இந்த தியானம் பண்ணுற பொழுது எப்போ இவனுக்கு இந்த லோகம் ஆண்டான்னு தோன்றதோ எதா ஜிஹாசு இவங்க லோகம், இந்த லோகத்தை விடணும்னு ஆசைப்படுற போது சரீரத்தை விடுவார். ஆனால் இனிமேல் நட்டு சொல்லிருக்கா மகானான பெரியவாளுடைய உத்தம கதி இப்படி அனுப்பிச்சு அவளுக்கு தெரியாதா அப்படின்னு. எப்போ நினைக்கிறோம் அப்போ விடுவார், எப்போ நினைக்கிறோம் அப்போ விடக்கூடிய காரியத்தை அவர் செய்வதற்கு ஆச்சரியப்படுறாரு. அவள் இருக்கணும்னு நினச்சா இருப்பார். அது மாதிரி அதுக்கு 2க்கும் இந்த பாகவதம் சொல்லும். உடம்பு நினைச்சாக்க தன்னுடைய உதாரணமாக தன்னுடைய சரீரத்தில் கொண்டு போய் உத்தமமான பிராணம் அடக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக உத்தமமான புருவங்களுக்கு நடுவே கொண்டு வந்துட்டு கடைசியில் சஸ்திராச்சர்க்கிரமமாக பண்ணி பகவான் நேராடும். அதுக்கு சத்யோமுக்தின்னு வரும். கிரமமுக்தின்னு சில பேர் என்னென்ன லோகங்கள் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் ஆசை. அவளுக்கு அந்த கிரமமாக அந்த முக்தி அடையும். முக்திங்கிறது என்ன? ஸ்ரீவைகுண்டத்து சமீபத்தில் ஆனந்தம் வந்து தேனாத்மாத்மானம் உபைதி சாந்தம் ஆனந்தமானந்தமயோவசானே. ஆனந்த ரூயா, அவசானம்னா முடிவு நிறுத்தும்.
அது கேரளாக்காரா அதிகமாக படித்த வார்த்தை. அவசானம் முடிவில் ஆனந்தமாக ஒரு கட்டம் கிடையாது, ஆனால் ஒரு கட்டம் உண்டு. ஊரில் என்னது கட்டம் இல்லைங்கிற ஒரு கட்டம் இருக்கேன். இச்சித்ததோத கிருபையா அதுதான் துக்க பிரபான். இந்த மாதிரி பிரபஞ்சத்தில் கஷ்டப்படுறாளே ஜனங்கள், ஓயாமல் உழைச்சுன்னு இருக்கா, கட்டமும் தீரல. என்ன பண்ணுறது? இவாளுடைய நிலைமை பார்த்து கஷ்டப்படுறது. மனசு மட்டும் சாதுக்களுக்கு மோட்சம் ஆனந்தம் வந்தாலும் இந்த ஜனங்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து கஷ்டப்படுறாங்க. அஜானத்தினால பகவானை பஜிக்காமல் லோகத்திலேயே ஈடுபட்டு பணம் முதலிய காரியங்களையே மனசை வச்சு தன்னுடைய ஜென்மாவை கெடுத்துக்கிறாரு அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும். அந்த கட்டம் தவிர ஒரே ஆனந்தம் தான். அந்த கட்டம் என்னத்தினால்னா தானாக அவள் கட்டப்படுறது. இவன் மேலே பேசும். அவர் ஏதோ பகவான் வச்சுருந்தார், அவர் சௌகரியங்கள்லாம் அடையிற பூச்சிருந்தார் அப்படின்ட்டு இவன் பார்ப்பான். தன்னை பற்றி கொஞ்ச நேரத்தில் இவன் காலமாக போகிறான். அவனை பற்றி கவலைப்படாமல் போனவனை பற்றி விஷயம் இருக்கும். அதுக்கு தான் அவன் இப்படி புறத்தார பற்றி வெம்பது தன்னுடைய ஆத்மலாபத்தை பற்றி சிந்திக்காமல் இப்படி காலம் போகிறதேன்னு வருத்தப்படுறான். அதனால் அந்த வருத்தம் தவிர ஒரு வருத்தம் கிடையாது, ஒரே ஆனந்தம். இது மாதிரி சத்திய முக்தி கிரமுக்தி ரெண்டு முக்தி, ரெண்டு மார்க்கம், ஸ்தூலதாரணை சூக்ஷ்மதாரணைன்னு ரெண்டு விதமான தியானம் அப்படின்னு சொல்லி இதை நான் கல்பித்து சொல்லலை. வேதகீதை வேதத்தில் சொன்ன மார்க்கம். இந்த பாகவதத்தினுடைய பெருமை என்னன்னா, அகாம சர்வகாமவா மோட்சகாம உதாரதீங்கி தீவிரேன பக்தி யோகியனான் எஜேத புருஷாம் பரம். இப்போ என்னென்ன காமனையோடு உள்ளவா என்னென்ன இஷ்டி பண்ணணும், யாகத்தை பண்ணணும்னு நிறைய சொல்லிருக்கு வேதத்தில். மகானான சுகாச்சாரியார் ஒரு ஆசை இல்லை, எல்லா ஆசையும் இருக்குது, மோட்சத்தில் ஆசை இருக்குது. எப்படி இருந்தாலும் குருவாயிருப்பன் வஜிக்கணும். அது எப்படி? அகாமஹா சர்வகாமவா மோட்சகாமதம். என்னென்ன அனுகிரகத்தை அடையிறதுக்கு என்ன தெய்வத்தை என்னென்ன முறையாக பண்ணணும்னு வேதம் சொல்லியிருக்கும்போது இப்படி சொல்லலாம் அப்படிங்கப்படுது. அதாவது அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட மூர்த்திகளுக்கெல்லாம் அந்தர்யாமி பகவான். அவனை பஜித்தா சர்வகாமவா உலகத்தில் எல்லா ஆசையும் இருக்கும். வீடு வேணும், நிலம் வேணும், பணம் வேணும், அழகு வேணும், ஆரோக்கியம் வேணும்னு எப்படி ஞானம் வேணும். அதுவும் கூட இந்த மாதிரி எல்லா ஆசையும் இருந்தால் எல்லாம் கிடைக்கும். அது எப்படி? பகவானை வச்சா பூமி கிடைக்கும், பூமி காந்தம். பணம் வேணுமா? லக்ஷ்மி காந்தம் பணங்கள். ஆரோக்கியம் வேணுமா? தன்வந்திரி. அழகு வேணுமா? மனோசனுக்கு அப்பா. அவன் வேதாந்தமா? வேதாந்தகத்தில் வேத விதேவ தாகம். வேதாந்த பிரவர்த்தகன் பரமாத்மா. ஞானம் அவனால் கிடைக்கும். அது அவன்கிட்ட கிடைக்காத ஒன்றும் இல்லை. மோட்சம் ஒன்றுன்னு நினச்சா அது கிடைக்கும். அப்பேர் பகவான பயம் அப்படின்னு சொல்கிறார் சுகாச்சாரியார்னு சுத்த பௌராணிகள் சொன்னார். கேட்டார் சுனகாதேசி சொல்கிறார். கொஞ்சம் எங்களுக்கு சில கேள்விகள் கேட்கணும்னு தோன்றது, அதை சொல்கிறோம். பிறகு பிரச்சனை. அதாவது இந்த ஆயுஷானது நமக்கு ஒவ்வொரு நிமிஷம் சூரியன் உதய அஸ்தமிக்கிறதாக கிடைக்கிறான். ஆயுர்வகரது வெய்பும் சாம் உத்தியன்னு அஸ்தமித்த என்ன சொல்லும் தத்தத்தை யக்ஷணோனீதா உத்தம சோக வார்த்தையார். பகவானை போய் சென்றிருந்தால், பகவானுடைய காரியத்தில் ஈடுபட்டிருந்தால் அந்த நேரத்தை சூரியன் இருக்க முடியாதான். சில பேர் சொல்லுவார், மார்க்கண்டையர் 16 வருஷம்தான் ஆயுசுன்றதுனால பகவானை வச்சுருந்தார். அப்போ தர்மராஜன் காலபாசத்தை அவர் மேலே போட்டுட்டான். அதனால் சூலத்தான் குத்துறதுக்காக வந்தார், உடனே ஓடி போனார்னு சொல்லுவாள். நல்லா கவனிக்கணும். ஒரு ஆஃபீஸில் டிசிப்ளின் சரியாக இருக்கணும்னா தன் பவரை கொண்டு தன்னை வகிக்கிறவனுக்கு சில சிலகை கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் அவனுக்கு கொடுத்துற, அதனால் ஒத்துரையும் கேட்கல அப்படிமா இன்டிசிப்ளின் வந்துடும். அதுக்காக பரமேஸ்வரன்
தன்னுடைய பக்தனை ரட்சிக்கிறதுக்காக சூழத்தை குத்துனான்னா அது இன்டிசிப்ளினுக்கு காரணமாக பரமேஸ்வரனே ஆகும். அதாகும். ஏன் குற்று வந்தார்? அவர் மார்க்கண்டேயருடைய ஆயுசு முடிஞ்சிருத்துன்னு வந்தார். காலண்டர் பார்த்து, காலண்டரில் 14 வருஷம் இருக்கிறது. இவருடைய ஆயுசு ஒரு க்ஷணம் கூட குறையில. செல்லுபடியாகல. அது எப்படி? 14 வருஷம் உலகத்தில் பிறந்ததுலேருந்து சந்திரசேகரம் ஆசை கிங்கிருஷ்டி வைப்பான். எவன் எனக்கு என்ன முடியும்? பரமேஸ்வரனை ஆச்சரிச்சிருக்கேன். அப்படி 14 வருஷத்தில் ஒரு நிமிஷம் கூட பகவானுடைய ஞாபகம் இல்லாமல் இருந்த மகான் இருந்தவர். அப்பேற்பட்ட மகானுடைய உயிரை விதிக்கிறது தப்புன்னு நினச்சி பகவான் கொடுத்தார். பகவான் நமக்கு சௌரியமாக இருக்கு, பகவான் கொடுத்து வந்தாருன்னு. அதாவது மார்க்கண்டேயர் மாதிரி நாம் பகவான் நிமிஷம் கூட விதிக்காமல் இருக்கிறது இல்லை. அப்படின்னு வச்சுருந்தோம்னா பகவான் சூழத்தான் குத்தி அவரை நம்ம காப்பாற்றணும். அப்பேற்பட்ட சூரியாஸ்தமனத்தினால ஜீவர்களுடைய ஆயுசு வீணாக போயின்னு இருக்கும். அதோடு ஜென்மா அடுத்தது இருக்கு. வீத்தால் எழுதம்பத்தி ஈஸ்வராய வீத்து. இந்த கவிகார்கள் இந்த கர்ணங்களை இவங்கெல்லாம் கொடுத்ததுக்காக பகவானை செவிக்கிறதுக்காக. அதுக்கு செவிக்காமல் லோக விஷயத்தில் ஈடுபட்டால் வியர்த்தம். அந்நாசு வியர்த்த ஜென்மாசும் சுசூகசமப்பவான். அப்படி வியர்த்தமான ஜென்மம். ஓனா சொல்கிறார். எந்த காதுகள் பகவானுடைய கதையை கேட்கலையோ அது மரத்தினுடைய பொண்ணுகள். மரத்தை மரம் பொண்ணுன்னா பாம்பு தேடி இதெல்லாம் இருக்கும். அது மாதிரி பகவத் விஷயங்கள் கேட்காத காதுகள் உலக விஷயத்தை கேட்டு ஜென்மாவை கெடுத்துக்கும். எவனுடைய யாருக்கு பகவானுடைய நாமங்களை சொல்லலையோ அது பகவான். இந்த தவளைய மழை காலத்தில் ராத்திரி பூரா கற்று நம்முடைய தூக்கத்திலாம் இருக்கும். மறுநாள் காலமாக பார்த்தா எல்லாம் உயிரை விட்டுருக்கும். அது மாதிரி ஜிக்வா தாதுர்கே சோதார் தவளை நோக்கமாக எவனுடைய தலை பகவானுக்கு வணங்கலையோ அது சுமதாங்கியில் ஓடி ரோட்டை போட்டுருவான். தன்னுடைய இதை சுமையை அங்கே வைப்பான். அது மாதிரி வீட்டுடைய சுமை, ஆஃபீஸுன்னு சுமையை தன் மனையில் எடுத்துக்கொண்டு ஜென்மாவான போடும். பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணாதான் இந்த சுமையெல்லாம் பகவான் நிமிஷத்தில் வைக்கிறார். பகவானுடைய திவ்யமூர்த்திகளை போய் செவிக்காத கண்கள் மயிர்கண்ணு மாறிடும். அது பிரயோஜனம். கண்ணால் வஸ்துக்களை பார்க்கலாம், மயிர்கண்ணால் பார்க்க முடியும். அது மாதிரி பருகாயி தேதே நினைடும். பகவானுடைய பூஜையை பண்ணாத கைகள் உயிரில்லாத ஜீவனுடைய கைகள் மாறிடும். அதையும் சொல்கிறார். உயிர் இருந்தால் பிரயோஜனமான காரியத்தை பண்ணும், உயிர் இல்லாட்டா எல்லாத்தையும் பண்ணாமல் இருக்கும். அது மாதிரி சபோ கடவுளும் உக்குர சபரியாம் ஹரே ரசத்காஞ்சனவார். பகவானுடைய ஸ்ரீபாத தட்சம் துளசி இதற்கு இருக்காத ஜீவன் மூச்சு விடக்கூடிய உயிரற்ற வஸ்து. எவனுடைய ஹிருதயம் உருகலையோ, இவனுடைய கண்ணிலேருந்து தரியாக ஜனமடையோ, எவன் உடம்புல புலகாங்கிதமாக பகவான் நாமத்தை கேட்கும்போது ஏற்படலையோ அது கல்லுக்கு சமானம். சொத்து அஸ்னுசாரம் ஹதயம் மதேதும் எது கிருஷ்யமானி அண்ணாவது. அதனால் மகான் சைத்தன்ய மகாபிரபுன்னு சொல்வார். அவர் சொல்கிறார் சிக்ஷாற்று நயனம் கர்தஸ்வர்தாரயா வதனம் கத்கத ருத்தஜகிரா புலகீ நிஜம்புக்கதா தபநாமகிரகணே பவிஷ்யதி. உன் நாமம் சொல்லும்போது என் கண்ணில் எப்போ ஜலம் வரும், உன் நாமம் சொல்லும்போது என்னுடைய உடம்புல எப்போ இப்போ ஆங்கிடும், உன் நாமம் சொல்லும்போது என் மனசு எப்போ உருகும் அப்படின்னு கேட்டுட்ட. இப்படி உருகாட்டா இப்போ கஞ்சலம் வராட்டா அது கல்லுன்னு சுகர் சொல்லியிருக்கார். நாம்
ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டிக்கிறார் பகவான். சிக்ஷாட்டத்தில் ஒன்று இதுக்காக கண்ணில் ஜலமரா மாதிரி காமிக்கிற சாதனங்களாக இருக்கான். அது ஏற்பட்டுல கண்ணில் ஜலம் உண்மையாக வரும். உண்மையாக வந்தால் அது லாபம். அதுதான் கேட்குற உண்மையான கஞ்சனம் வரணும், உண்மையாக ஹிருதயம் உருகணும், உண்மையாக சரீரத்தை மேற்கூச்சல் இருக்கணும். அது அப்படின்னு கேட்ட உடனே மகான சுத்தபவனுக்கு கதையை மேலே சொல்கிற ஆத்மஜாசுதாகார பசுத்ரம் நபந்துரு ராஜ்யே அபிக்கலே நித்தியம் மிருடாம் மமதாம் ஜகம். ரிஷிகளே நீங்கள் கேட்ட மாதிரி பரீட்சன் மகாராஜன் கொஞ்ச நேரம் பாகவதம் கேட்ட உடனே சரீரம், பத்னி, புத்திரன், அவனுடைய கஜானா, களஞ்சியம், ராஜ்யம், அதில் உள்ள சைன்யங்கள் எல்லாத்துலேயும் உள்ள தன்னுடைய தன்னை செய்த எண்ணத்தை வேரூன்றி வச்சிருந்தான். அது அப்படியே கொடுத்து வேரூடாம அவதானியம். நாளாக வயசானா விட்டு விடுவார். வயசானா வேரூன்று இருக்கும். குழந்தை பிறந்தனுக்கு ரொம்ப கொஞ்சம் மாட்டான். ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து உத்தியோகம் பண்ணி கல்யாணம் ஆகி கார்த்தி ஆகினா அந்த குழந்தைட்டு ரொம்ப வயசாக நம்முடைய அபிமானமானது குடும்பத்தில் வேரூன்றி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். வேரூடாம் மமதாம் ஜெகம். வேரூன்றின அபிமானத்தை ஒரு க்ஷணத்தில் விடுத்தார் மகாத்மான பரீட்சை. உடனே சமீச்சீனம் முஜோ பிரம்மன், நீங்கள் பேசுகிற வார்த்தை பொருத்தமான வார்த்தை. ஒரு நிமிஷத்தில் என்னுடைய அஜ்ஞானம் தமோ விஷயத்தை வைக்கும். ஹரே கதையா ஹரிகதையை கொஞ்சம் கேட்கும் போது அஜ்ஞானம் போயிடுது. சூரியக்கண்ண இருள் உலகமான போயிடுது. அதனால் போயே சாமி, அதனால் பகவானுடைய சரித்தை மேலும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சுகர் சொன்னானுக்க நீ கேட்க ஆசைப்படுற, சரி நான் சொல்கிறேன், சொல்ல ஆசைப்படுறேன். ரெண்டு பேருக்கு நடுவே கிருஷ்ணன் இருக்கா. அதாவது உபனிஷத்தில் ஒரு விஷயம் சொல்ற, யா வாஜிதட்சன்னு வாச்சன்யமைதி எம் நாமங்கா. வாக்கு வாக்கு அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை இருந்து காமிக்கும். இந்த மாதிரி பேசுகிற போதும் வாக்கு நிற்கும், எழுதுகிற பொழுது கை நிற்கும், சாப்பிட்ற போது ஸ்ட்ரோக் வந்து உள்ளே வாங்கின சாத்தை இறக்க முடியாது. அங்கேயே இன்னொருத்தர் அதை எடுத்து அதுக்கு எடுத்தவர் தான் அவருக்கு சிகிச்சை பண்ண முடியும்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு வந்து இது எப்பவும் வரும், யாருக்கும் வரும். அதனால் அந்த பகவானை தியானம் பண்ணி ஹிருதீகேஷம் அனுஸ்மிருத்திய பிரதிபக்தம் பிரச்சனை. ஹிருதீக்குன்னா இந்திரியம், இந்திரியத்தில் நியந்தா பரமாத்மா. கண் பார்க்கிறதோ, காது கேட்கிறதோ, நாக்கு பேசுறதோ, கை காரியத்திலோ, கால் நடக்கிறதோ, இதெல்லாம் பகவான். அந்த பகவானை வென்றார். அது சில ஸ்லோகங்கள் தான் இந்த உபன்யாசம். நான் ஸ்லோகங்கள் அரைமாக சொல்லணும். ஸ்லோகங்கள் சொன்னால் இப்போ எனக்கு போன வருஷம் ஒரு அசௌகரியம் ஏற்பட்டதுனால சத்தத்துக்கு சிவன் சத்தத்துக்கு சிவன்றதுனால இந்த உபன்யாசம் பண்ண முடியாத சௌரியத்தை வச்சுருக்கார். ஆனால் அதில் ஒரு ஸ்டோக் வந்து என்னுடைய வாக்கு பேசாமல் இருந்தது. பெரியவாளுடைய அனுகிரகத்தினால்தான் இந்த உபன்யாசம் நடக்கிறது. அது கூட பழினாலும் தெரியும். அனுகிரகம் எதுவும் பண்ணும், அதுக்காகத்தான் நான் நினச்சின்னு உத்தரவு. அந்த அனுகிரகத்தினால் பேசுகிற பொழுது இந்த ஸ்லோகங்களை சொன்னால், அதிகமான ஸ்லோகம் சொன்னால் மூச்சு தண்ணணும், அதுக்கு வேகமாக சொல்லணும், அதுக்கு முடியாது. இப்போ குறிப்பிட்ட ஸ்லோகம் 12 ஸ்லோகத்தினாலும் சுக்காச்சாரியா நமஸ்காரம் பண்ணிருக்கா. ஒரு ஸ்லோகத்தான் வியாசருக்கு நமஸ்காரம் இருக்கா. 11 ஸ்லோகம் சொல்கிறாந்தா தண்ணறோம். அதனால 2 ஸ்லோகத்தை ஞாபகம். யத் கீர்த்தனம், யத் ஸ்மரணம், யதீக்ஷணம், யத்வந்தனம், யத்ஸ்வர்ணம், யதர்கணம், லோகஸ்ய சத்யோ விதனோதி கல்மஷம் தஸ்மை சுபத்தஸ்வதே நமோ நமः. கிராதகூணாந்த புலிந்தபுல்கதாः ஆபீரகங்காः யவனாக்ஷசாதயः ஏனீச்ச பாபாவா யதுபாஷ்யாஸ்யாः சுத்தினஸ்மை பிரபுஷ்ணவே நமः. ஸ்ரீயப்பதிः யஜ்ஞபதிः பிரஜாபதிः धियाम्बदिः लोकपतिर्धरावदिः पतिर्गतिश्च अन्धविष्णुसात्वतां प्रसीतां मे भगवान् सुताम्बदिः
பிரச்சோதிதாயேன புராதஸ்ருதி. மகாத்மாவான சுகாச்சாரியார் சரஸ்வதி விலாசம் பிரம்மாவுக்கு ஏற்படுமையாக பண்ணி 4 வேதத்தையும் லட்சணங்களோட ஒரு நிமிஷத்தை 4 வேதத்தையும் சொன்னார். அது பகவான் அனுப்புறது. அந்த பகவான் என்னோட நாட்கள் உட்கார்ந்து இந்த கூட்டத்தில் ஜனங்களுக்கு சொல்ல முடியாத என்னை காப்பாற்றணும். நமஸ்காரம். வியாசருக்கு நமஸ்காரம் பண்ணார். அதற்கு மேலே கதையை சொல்கிறார். அதாவது பிராகிருத பிரளயம் ஆன பிறகு மகானான கிருஷ்ணனுடைய சங்கல்பத்தினால பிரம்மா தோன்றினார். ஒரே ஜலமாக இருக்கு, ஆனால் யாரும் இல்லை. அப்போ பார்க்குற பொழுது மகானான பிரம்மாவுக்கு உத்தரவு ஏற்படும். தபஸ் பண்ணுன்னு ஒரு வார்த்தை இங்கிருந்தும் வந்தது. 2 தரம் சொன்னார். ஏன்னா ஒரு வார்த்தையை 2 தரம் சொன்னால் தான் அதில் பிரிய வரும், ஆதரவு வரும். சிருஷ்டி ஆரம்பத்திலேயே 2 தரம் சொல்லியிருக்கார். அதனால் ஒரு தரம் சொன்னால் உடனே அதில் பிரவൃத்தி வரணும்னு நினைக்கப்படாது. 2 தரம் சொன்னார். அப்புறம் பிரம்மதேவர் பார்த்தார், யார் சொன்னார்? யாரும் தெரியல. சொன்னது நல்லது. தபதி உபாதிஷ்ட விவாத சேவனா. தபஸ் பண்ண சொல்கிறார், நல்லது தான். அவன் 1000 வருஷம் தேவத்தில் தபஸ் பண்ணார். அவருக்கு 14 லோகத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்ரீ வைகுண்டம். அந்த வைகுண்டத்துக்கு பூலோகத்தில் பகவானை பஜனை பண்ணத்தினால நாராயணா நாராயணா நாராயணான்னு சொன்ன ஒரு காரணத்தினால வைகுண்டம் வந்திருக்கிறார். பக்தி பிராப்ததா பட்டது அவ பக்தியினாலே உத்தமமான வைகுண்டம் வந்தார். பக்தி பிராப்த தத்சாவிதோன்னதா அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்சிருக்கார். பகவானுடைய அனுகிரகத்தினால ஒவ்வொரு கிரகமும் பகவானுடைய வைகுண்டம் மாதிரி அவள் கிடையாது. அதெல்லாம் ரமிக்காமல் அவ பகவானுக்கு பூரி புண்ணியவதற்பிதைகி என்று சொல்லக்கூடிய அளவில் துளசிகாரத்தை தொழுத்து கொண்டு போடுவாளாம். அதை ஆனந்தப்படும். பகவானை சாட்சிக்கொண்டு அந்த காலத்தை சாட்சிக்கொண்டு நன்னா இருக்கான்னு கேட்கிற போது அதுதான் ஜென்மலாபம் வச்சு போடும். பூரி புண்ணியவதற்பிதை. நம்ம பரிவாள் ஏதாவது கொண்டு போனால் அவள் எடுத்து சாட்சிக்கண்டா சந்தோஷப்படும். எவ்வளோ அழகாக பொருத்தமாக அது பழுது. இப்படி சாதாரணமாக போட்டுக்கிறார். சாதாரணமாக போட்டுக்கிறார். எத்தனை மாலை கொடுத்தாலும் அப்படியே போட்டுவார். அதை பார்க்குற பொழுது ஆனந்தமாக இருக்கணும் நமக்கு. அந்த மாதிரி அந்த உயர்ந்த வீடுகளில் தனக்கு வாசம் இருக்குன்னு நினச்சி சந்தோஷப்பட மாட்டார். பகவானுடைய ஸ்வரூப தரிசனம், பகவானுடைய பக்கத்தில் இருக்கிறது, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் ஆனந்தம். அந்த இடத்துல மகாலட்சுமி பகவானுடைய சரணத்தை நாரணம் பண்ணி பிரகாசிக்கிறார். ஸ்ரீயத்ரூபிணி உர்கங்க ஜபாதயோ கரோதி மானம் வகுதா விபூதேகம். பகவான் அமர்ந்த திருக்கோலத்தில் நித்திய விபூதியில் அழகாக பிரகாசிக்கிறார். தசதத்திர அக்ஷர சத்வதம் பதிம் ஸ்ரீயப்பதிம் யஜ்ஞபதிம் ஜெகத்பதிம் பகவானை பார்க்கிறார். எப்படி இருக்கான் பகவான்? பக்திய பிரசாதாபிமுகம் ஜர்காசவம் பிரசன்னகாசாருணலோச்சனானனம் கிரீட்டினம் குண்டலினம் சதுர்புஜம் பிதாம்பரம் அக்ஷரிதிலக்ஷிதம் ஸ்ரீயா. சதுர்புஜத்தோட பிதாம்பரத்தோட கௌதுபாதி பிரகாசத்தோட உத்தமமான ஆயுதங்களோட பகவான் பிரசன்னமுகமாக பகவான் அடியார்களை காப்பாற்றுவதற்காக பிரசன்னமான முகத்தோடு தயாராக இருக்கிறான். அந்த பகவானை பார்த்த உடனே ஹர்ஷாவேஷ சம்பதா தன்னுடைய மகிழ்ச்சிக்கு என்ன சொல்ல முடியாது. அப்படி அதனால் அப்படியே விழுந்தவர் எழுந்திருக்கல, அப்படியே விழுந்திருக்கு. தம்ரே சரணே அப்படின்னு அந்த சரணத்தில் விழுந்தவர் எழுந்திருக்கார். காலையில் விழுந்தவனை கைதூக்கி விடுவேன்னு சொல்கிற மாதிரி சுவாமி கையை பிடிச்சி தூக்கிறார். தம்ரே சரணே வினம்ரம் அசுதம் அத்தேரகத்தேஸ்வரம். அந்த பாவத்தோடு அந்த சரணத்தை விழுந்த மகான பிரம்மாத்தோடு
என்ன வேண்ட உனக்கு பிடிச்சது சொல்லும், அது அனுகிரகம். பிரம்மா சொல்கிறார், நான் சிருஷ்டி பண்ணேன்னா சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு எல்லாரும் என்ன ஸ்தோத்திரம் பண்ணுவார். அதனால பத்தியம் இதனுக்காக பந்தத்தில் மாட்டுப்பேனே. பிரம்மா பயப்படுறார். ஏதோ 2 புஸ்தகத்தை படித்தவொன்னே கடுமையாக இருந்தால் என்ன பாருங்க. உலகத்தை படைத்த பிரம்மா அகங்காரம் வரமாக இருக்குமே, பந்தம் வராமல் இருக்குமே அப்படின்னு நினச்சி கதறார். காருண்யாத் பவபீதாய காருண்யாத் சம்பிரகாசிடும்.